திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது மனசை தொட்ட சில திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட எப்பவுமே ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு படத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் வந்து ஒரு ரீமேக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். ரீமேக்னா தேவா அப்படிங்கிற படம், எது நம்ம தளபதி விஜய் நடித்த படம், அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்களா? என்ன சொல்கிறீங்க? அதுவும் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஓவராக சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த படம் தேவான ஒரு படத்தோட ரீமேக் தான். 1989 கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் ரூபினி நடித்து வெளிவந்த படம். அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க 1991. சாரி, இங்கிலீஷ் தமிழ் கலந்துட்டோம். 1991 வந்து தர்மதுரை அப்படிங்கிற படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கௌதமி, அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் சரண்ராஜ், நிழல்கள் ரவி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெணிராடை மூர்த்தி நடிச்சிருந்தாங்க. இது மாதிரி நிறைய பல ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் திரு ராஜசேகர் அவர்கள். ஏன்னா இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணது அப்படின்னு பார்த்தா நமது மதிப்பிற்குரிய பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள். பஞ்சு அருணாச்சலம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் அதை தமிழுக்கு கொண்டு வரும்போது தமிழுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவார். அதை ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருக்கார். அதாவது வந்து கதை அந்த படத்துலேருந்து வர அந்த தேவாங்கிற கதை தான் அதான் எடுத்தாங்க. ஆனால் இங்கே தமிழுக்கு வரும்போது ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார். இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்குது. அந்த பிம்பம் என்ன அப்படின்னா, அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்வார், அவர் நினச்சா வந்து அடிச்சிருவார், அவர் நினச்சா வந்து இந்த இடத்துல சாதிச்சிருவார், அந்த வானத்தையே வில்லா வளைச்சிருவார். இப்படியெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு காமெடி கதாபாத்திரம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தது. அது வந்து இப்போ நம்ம தர்மத்தின் தலைவனில் இருந்தது, குரு சிஷ்யன் இருந்தது, அந்த மாதிரி சில படங்களில் வந்து காமெடி கதாபாத்திரங்கள் இருந்தது. தர்மதுரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். இன்னசென்ஸ் அப்படிங்கும்போது அந்த இன்னசென்ஸ் வந்து படத்தில் வந்து இவ்வளோ அழகாக ஒருத்தர் காமிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் இதை வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி இல்லை, ஒரு யோசிச்சு பார்த்தேன். சிப்பிக்குள் முத்தில் வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு இருந்ததும் அந்த இன்னசென்ஸ் தான். அது ஒரு விதமான சைல்டிஷ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து ஒரு படி மேலே அப்படிங்கும்போது என்னென்னா, எப்போவுமே வந்து தம்பிங்களை பயங்கரமாக நம்புகிற ஒரு கேரக்டராக, ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதராக. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துடைய ஒரு பேஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்னசென்ஸில் அவங்க தம்பிங்க ஏமாற்றிடுறாங்க. கடைசியில் தம்பிங்களை வந்து பழிவாங்காமல் அப்படியே ஓரமாக அமைதியாக இருக்கார். தம்பிங்களோட எதிரியை தான் எதிரியாக நினச்சி காப்பாற்றுறார். இவ்வளோ தான் லைன். இவ்வளோ சிம்பிளான ஒரு லைனை வந்து இல்லை, ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் ஆக்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு செஞ்சு காமிச்சது தான் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களும் ராஜசேகர் அவர்களும். இந்த படத்தை டைரக்ட் பண்ண ராஜசேகர் அவர்களும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படம். எஸ் ராமநாதன் அவர் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக். இந்த கதையில் வந்து பார்த்தா ஓப்பனிங் நான் வந்து சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன், கூலி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த பக்கம் வாக் எடுத்து வந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க, விக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ், இந்த தாடியோட ரெஃபரன்ஸ், அந்த ஒயிட்டு இந்த இடத்துல பிளாக் இங்கே ஒரு கோடு மாதிரி வர்றது இல்லை, இதோட ரெஃபரன்ஸ் வந்து எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறப்போ அது வந்து தர்மதுரை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதே வந்து மக்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லோரும் போட்டாங்க ரெஃபரன்ஸ் ஃப்ரம் தர்மதுரை அப்படின்னு. தர்மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார். ஓல்டு கெட்டப்பில் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு சூப்பர் ஸ்டார் அறிமுகப்படுத்துவாங்க. சரண்ராஜ் அவர்களும் நிழல்கள் ரவி அவர்களும் வந்து பிரதர்ஸு. அவங்களுடைய பையன் வந்து பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிக்கிறான். அந்த பையன் வந்து ஒரு வெணிராடை மூர்த்தி பையன். வெணிராடை மூர்த்தி வந்து அந்த ஏரியாவில் வந்து சலூன் வச்சுருக்காரு. ஆனால் அவர் பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவர் ஊரில் தான் முதல்ல வந்து இதே மாதிரி சரண்ராஜ் எந்த ஊரில் வாழ்ந்தாரோ அந்த ஊரில் அவர் வந்து ஒரு பார்பராக இருந்ததுனால அவன் ஜாதி என்ன என் ஜாதி என்னன்னு கேட்டு, அப்போதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுப்பான். ஜாதி என்னன்னு கேட்டு நான் அந்தஸ்தன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி திலீப்பும் அந்த பொண்ணும் வந்து வீட்டை விட்டு வெளியில் ஓடி போனோன்னா அங்கே ஒரு ஃபைட்டு, இந்த ஃபைட் சீக்வன்ஸ். அப்போல்லாம் பாருங்கள், கார்லேயே ரொம்ப அட்வான்ஸ்டு கார் என்னென்னா மாருதி 800 தான். மாருதி 800க்கு நிறைய ஸ்டிக்கரிங்லாம் போட்டு மால்போரோ அது இதுன்னு போட்டு ரேஸ் கார் மாதிரி வச்சு அந்த காரில் போயிட்டு அந்த மலை மேலே ஒன்று எடுத்திருப்பாங்க. அண்ட் லொக்கேஷன் பெருசாக ஒன்றும் கிடையாது, லொக்கேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை தான். அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரஜினி எங்கே இருக்கார் அப்படின்னா கதைப்படியே வந்து ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை மேலே தான் ஒரு தனி வீடு, அங்கே இருக்கிற மாதிரி தான் ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கதையில் வந்து அவங்க தப்பிச்சு போகிறதும் அந்த இடத்துல தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை அறிமுகப்படுத்துகிற காட்சி. ராஜசேகர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைரக்ஷனில் வந்து எப்போவுமே வந்து ரஜினி சாரை வந்து அவ்வளோ அழகாக காமிப்பார். அவ்வளோ லவ்வுன்னு தான் சொல்லணும்.
நான் அடிக்கடி நோட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இந்த முடி கலையிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப கலையாமல் அழகாக சீவி ஒரு மாதிரி ரொம்ப நீட்டாக தான் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி ஒரு இயக்குனர் தான் வந்து ராஜசேகர். அவர் வந்து இந்த படத்தில் வந்து இந்த இன்னசென்ஸ் கேரக்டர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப 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 சிறப்பாக பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். எப்படி அப்படின்னா இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா அந்த தம்பிங்களுக்காக ரொம்ப நம்பி 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 அவங்கள நம்பியே நிறைய விஷயங்களை வந்து செய்கிறது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இந்த ஃபைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் பாருங்கள், அதில் ஒரு பியூட்டி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இந்த ஃபைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் நெகட்டிவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபுல்லாக அந்த கோட்டு கீட்டெல்லாம் போட்டு அப்படி மடிச்சுட்டு அப்படி அந்த கோட்டில் ஒரு மாதிரி ஒரு ஜெர்க்கின் மாதிரி ஒரு டைப்பு, அது ஒரு ஜெர்க்கின் மாதிரி ரெடி பண்ணி அதை போட்டு வருவார். அந்த ஃபைட்டு வந்து நெகட்டிவில் ஆரஞ்சு பாசிட்டிவில் காமிச்சு அப்படி காமிச்சோன்னே ஸ்க்ரீனில் ஃபைட்டில் தான் இன்ட்ரடக்ஷனு வந்தோன்னே அந்த சேரில் உட்காருவார். அந்த சேரில் உட்காந்து இப்படியே பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருக்கும்போது வந்து சரண்ராஜும் இவங்களும் வந்து தேடி வருவாங்க. யார் என் பொண்ணை வந்து தனியாக இங்கே வந்து கூட்டி வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜும் நிழல்கரையும் வரும்போது ஒரு க்ளோஸ் வைப்பார். ரஜினி சார் கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பார். நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல, ரஜினி சாரோட ஐக்குன்னு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவரில் என்னென்னா இந்த பக்கம் கௌதமி இந்த பக்கம் இருப்பாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது யாராது நீ மட்டும் ஒரு ஆம்பளையாக இருந்தா அப்படின்னால அப்படி லைட்டாக மூவ் ஆகும். இந்த ஐபால் மட்டும் இப்படி மூவ் ஆகும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு புருவத்தை தூக்கிட்டு இருக்கும்போது அந்த ஐபால் மட்டும் இப்படி மூவ் ஆகுதுங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுச்சி நிற்கும்போது நான் யோசித்தேன், என்னடா அது வீரங்கா அவர் தான் வந்து கேமராமேனு, நிறைய படங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு பண்ணியிருக்காரு. எழுச்சி நிற்கும்போது பார்த்தா ஒரு ஹாஃப் கட் ஆகிடுச்சு ஸ்க்ரீனில். ஒரு ஹாஃப் கட்டு அந்த சேர்லேருந்து இப்படி எந்திரிக்கிற ஷாட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் கட்டு இப்படி இருக்காது இந்த ஷாட்டு அப்படின்னு நினச்சி நானும் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து நேராக போவார். வெளில போனோன்னா அந்த பசங்க 2 பேரும் பயந்து போயிடுவாங்க. சரண்ராஜும் நிழல்கரையும் பயந்து ஓடிடுவாங்க. ஓடினோடனே நீங்கள் யார் அப்படின்னா அந்த கதையை ஆரம்பிப்பாங்க. அந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக அது ஒரு பியூட்டி என்னென்னா, இங்கே கௌதமி கிட்ட வந்து டைலாக் எடுக்கணும். டைலாக் எடுக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, அவர் பேசிட்டார், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டார், அதனால தான்ப்பா இப்போ பேசாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே அந்த டைலாக்கை நிறையா எடுக்காமல் அதை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் கட்டில் காமிக்கும் போது சந்தைக்கு வந்த கிளி பாட்டில் வந்து அந்த ரஜினி சார் வந்து அப்படி டான்ஸ் ஆடுறது ரெடியாக நிற்பார். அப்படியே அந்த ஃப்ரீஸில் இருக்கும். அந்த ஃப்ரீஸ் ஷாட்டில் வந்து ஓவர்லேப்பில் ஒரு டைலாக் வரும், ஃபுல் லென்த்துக்கு ஒரு டைலாக். நான் என்னடா இவ்வளோ நேரம் டைலாக் போகுது அப்படின்னு பார்த்தேன். நாங்கள் வள்ளியூர்னு ஒரு கிராமத்தில் ஒரு சிட்டுக்குருவிங்க வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்கை சொல்கிறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுதான் பஞ்ச அருணாச்சலம் சாருடைய அந்த ஒரு சிந்தனை. என்னென்னா, ராஜசேகர் சார் வந்து டைரக்ட் பண்ணும்போது பஞ்சு சார் வந்து சார் இது இங்கே வச்சுக்கலாமே, அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்குமே, அந்த கதையை சொன்ன மாதிரி இருக்கும், அதுக்கு ப்ரில்யூட் கரெக்டாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த வெரி ஃபேமஸ் சாங் சந்தைக்கு வந்த கிளி அப்படிங்கிற பாட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே வந்து பஞ்சு அருணாச்சலம் சார் தான் இருந்தார், எக்ஸப்ட் ஒன் சாங். அந்த ஒன் சாங் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாட்டு சந்தைக்கு வந்த கிளி வரும். அதில் அந்த டியூன் வந்து இன்ன வரைக்கும் அது பயங்கர ஃபேமஸ்ஸு. டன் டாக்கு டன் 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 டாக்கு டன் டாக்கு டன் டாக்கு டன் டன். இது வந்து ஒரு ரிதமிக் பீட்டு. இது இந்த கேட்டவுடனே நான் நாதஸ்வரம் அப்படின்னு இப்படி ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளூட்டு நாதஸ்வரம். உண்மையிலே ராஜா சார் கம்போசிங் தான். அதில் வந்து நமக்கு என்ன ஆராயறதில்லை. அதாவது இந்த மாதிரி பழமொழியை சொன்னால் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும் அப்படின்னு வரல கமல் சார். அந்த மாதிரி அந்த மியூசிக்கை ஆராயறதை விட எல்லாம் அனுபவிக்கிறது தான். அப்போ இவர் சூப்பர் ஸ்டார் வந்து இந்த பாட்டு முடிஞ்சோடனே ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இட்ஸ் அப்போ வந்து காமெடி, படத்துக்கு ஒரு காமெடின்னு வேணும். பட் காமெடின்னு இந்த படத்தில் வந்து ஏன் வைக்கலைங்கிறது தெரியல. தனி காமெடி ட்ராக் கிடையாது. அங்கங்கே ரஜினி சாரே கொஞ்சம் லைட்டாக காமெடியெல்லாம் பண்ணி அப்படி கொஞ்சம் இது பண்ணியிருப்பார். அப்போது இவர் வந்து பைல்வான் ரங்கநாதன், அதான் தற்போதைக்கு நிறையா வந்து வீடியோலாம் போட்டுட்ருக்கார் இல்லையா, பைல்வான் ரங்கநாதனோட ஒரு காம்பினேஷன் சீன். அவரை துரத்திட்டு போகிற மாதிரி, அவர் வந்து ஓடி வரும்போது இவர் வந்து அவரை திட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பார். ஸோ இப்படியெல்லாம் பைல்வான் ரங்கநாதன் ஒர்க் பண்ணியிருக்கார், அது தெரிஞ்சுக்கங்க. அண்டு அந்த சீன் முடிஞ்சோடனே அடுத்தது வந்து பார்த்தா இவருடைய அந்த கிராமத்தில் எப்படியெல்லாம் இருந்தார். பெரிய தோப்பு வச்சுருப்பார். அப்போ தோப்பு வச்சுருக்கும்போது இந்த பயிர்கள்லாம் வாடி போனதை பார்த்தோன்னா உடனே வந்து எந்த அளவுக்கு ரெஜிஸ்டரிங், அதாவது என்னென்னா இவர் ஊரில் ஒரு நேர்த்தியான, நேர்மையான, ரொம்ப இன்னசென்ட்டான அப்படிங்கிறப்போ அந்த இன்னசென்ஸை எங்கெங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ அந்த டைலாகில் வந்து அதை வச்சுருப்பார். டைலாகில் சொல்லும்போது என்ன அது பயிரெலாம் வந்து ஓடி போயிருக்கு, கிழி போயிருக்கு அப்படின்னு தெரியலீங்க. நம்ம பிள்ளைக்கு சோறு இல்லைன்னா விட்டுருவோமா, அது மாதிரி தான். நல்லா வந்து கரெக்டாக வந்து உரம் போட்டு நல்லா தண்ணி பாய்ச்சோம் உங்களை நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போது வந்து
அந்த தேங்காயெல்லாம் எடுத்து வச்சா, தேங்காயெல்லாம் எடுத்து வச்சாடா அப்படின்னு எடுத்து வச்சான்னு சொன்னால் அந்த வேலைக்கார ஒருத்தவரை எடுத்து வச்சுருப்பான். எடுத்து வச்சுட்டேன். கோயிலுக்கு அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன். வீட்டுக்கு அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன். வீட்டுக்கு அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன். ஐயா முதலாளியை ஒரேடியாக பொண்டி ஆக்கிடாதீங்க அப்படின்னு. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த 2 விஷயம், ஒரு தான் ஒரு முதலாளிங்கிறதும் ஒரு பெரிய பண்ண ஒரு வேலைக்கு ஆள் வச்சுருக்காருங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். அதே சமயத்தில் அந்த வேலைக்காரன்ட்ட நான் ரொம்ப பணிவாக நடந்துக்கிறதுல அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அண்ட் அதில் வந்து கௌதமி அண்ட் சூப்பர் ஸ்டார் பேர். ஸோ இப்போ எப்படின்னா சூப்பர் ஸ்டார் கௌதமி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த படத்தில் மாடர்ன் ட்ரெஸ் அவ்வளோவா கிடையாது. ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எதுவுமே இல்லை, சாங்கு கூட இல்லை. என்ன பண்ணுறது, மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்கன்னா சீன் இல்லை. ஏன்னா கிராமத்தில் நடக்கிற கதை, இவர் இன்னசென்ட்டு, அப்புறம் அந்த வயசான லுக்கு, அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து இந்த அண்ணன் தம்பிங்களை பார்க்க வரும்போது ஒரு லுக்கு. ஸோ இது வந்து எங்கேயுமே அந்த ஒரு இது இல்லையே. இவங்க 2 பேருக்கு அந்த மாடர்ன் ட்ரெஸ், ஏன்னா கௌதமி அவங்களுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஏதாவது ஒரு சாங்காவது இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு பாட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. சும்மா ஊரில் வந்து கொட்டாயில் வந்து படம் போட்டிருக்காங்க, இவர் இன்னும் வரலை, இன்னும் இவர் வரலை அப்படின்னா கௌதமி போய் படம் பார்க்கும்போது அவர் கற்பனையில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை சாங். இந்த ட்ரீம் சாங் சீக்வன்ஸுங்கிறத இன்றைக்கி அந்த சீனை பார்க்கும்போது இது ட்ரீம் சாங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. பஞ்சநாச்சலம் சார் வந்து அதை அந்த பாட்டு வந்து அவ்வளோ நல்லா எதிர்ப்பார். அது வந்து ராஜா சார் மியூசிக், அவர் பியூட்டிஃபுல் மியூசிக். இது இது அந்த இவர் வந்து எழுதியிருக்கிறத ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. 1 2 3 4 5 6 எங்க ஊர் சொந்த ஊர் என்ன பேரு, ஏறம் வந்தாச்சு மாலை வந்தாச்சு கொஞ்சம் என்னை மிஞ்சலாமா அப்படின்னு. இது வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்னென்னா ரஜினி சாரோட காஸ்டியூம் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து விஜய் டிவியில் வந்து நான் ஒரு ஷோ பண்ணப்போ காஸ்டியூம் என்ன கேட்டார், சார் நாளைக்கு என்ன சார் காஸ்டியூம் வேணுன்னார். பச்சை கோட்டு, உள்ள செக்டு ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, அது போட்டு இந்த கோட்டு வந்து மடிச்சு விடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா. மடிச்சு விடுறதா அப்படின்னா, இந்த மடிச்சு விடுற ஸ்டைலை நான் சன் டிவி ஷோலே பண்ணியிருப்பேன். நிறைய ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் போட்டு மடிச்சு விட்ருப்பேன். ஒரு காஸ்டியூம் கேட்டார், வாழ்க்கையிலேயே பிளேசரை மடிச்சு விட்டது நீங்கள்? நோ 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 நோ, நமக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் மடிச்சு விட்ருக்காரு அப்படின்னா. அது ஆக்சுவலாக தர்மதுரை ஸ்டைல் தான். அது அந்த கோட்டில் வந்து ஃபுல்லாக அடி மடிச்சு விட்டு நல்லா அடி இந்த மாதிரி சட்டை மாதிரி மடிச்சு விட்டு அந்த டான்ஸ் ஒன்று வரும். அதில் வந்து அந்த ஒரு நடுவில் வரும், அக்கம் பக்கம் பார்த்து எக்கா எக்கா வாக்கா விற்காத ஒரு பூவை முக்காமழம் தாக்கா சுத்துதடி ஆசை அப்படின்னா அந்த இடத்துல ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய்யர 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 ஹொய்யா அப்படின்னாரு. அப்போ அது திரும்புகிற ஷாட் இருக்கும். ஐயோ அதுக்கு இன்னும் கிளாப்ஸ் அப்போ தேட்டரில் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டில் மட்டும்தான் மாடர்ன் ட்ரெஸ் காஸ்டியூம் கௌதமி அவர்களுக்கு, மாடர்ன் ட்ரெஸ் காஸ்டியூமு ரஜினி சாருக்கும் கௌதமிக்கும் வந்து மாடர்ன் ட்ரெஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எங்கேயுமே பேண்ட் செட்டே கிடையாது, பெருசாக பேண்ட் செட்டே கிடையாது. அந்த இதில் ஓல்டு லுக்கில் கூட ஒரு பழைய ஒரு ஜீன் மாதிரி அது அப்படி தான், அது வேறு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ரெயின் கோட் மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த படத்தில் அந்த இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இவர் வந்து அந்த தம்பிங்களுக்காக படுற கஷ்டம், தம்பிங்களுக்காக வந்து இவர் போய் நிலத்தை அடமானம் வைக்கிறது, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் செய்கிறது, பணம் கொடுக்குறதுனா அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு பெல்ட்டால் அடிப்பார். அடிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுவார், ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி. தம்பிங்களுக்கா அப்படி என்ன ஏன் இப்படி செய்கிற, அவனை நம்பாதரா, அவனை உன்னை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு. இவர் வந்து ஆக்சுவலாக இது ஒரு கபடி போட்டி நடக்கும். இந்த கபடி போட்டி நடக்கும்போது அந்த கபடி போட்டியில் வந்து ஒரு கலெக்டர் வந்து பரிசு தருவார். அந்த கலெக்டர் பரிசு தரும்போது கலெக்டர் வந்து இவர் கூட படித்தவர், ரஜினி சாரோட கூட படித்தா, இருந்தா மறந்துட்டியா, நான் நீ ஒரு 2 கிளாஸ் படித்தேன், நான் 2 கிளாஸ் மட்டும் 3 வருஷம் படித்தேன், நீ வந்து கிட்ட படிச்சுட்டு பெரிய கலெக்டர் ஆகிட்டேன், அப்படியே இருக்கப்பா நீ அப்படின்னார். அப்படின்னு சொன்ன உடனே அந்த கலெக்டர் வந்து இல்லை நானோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே அந்த ஒரு அவமானமாக போயிடும். கூட படித்தவன் தானே அவன்கிட்ட பேச முடியலங்கிற யதார்த்தத்தை காமிச்சிருப்பாங்க. அதுதான் மனிதனுடைய யதார்த்தம். சரி, ஒருத்தர் வந்து எந்த நிலைமைக்கு போனாலும் அதை வந்து எனக்கு இதை சொல்லும்போது ரொம்ப எமோஷனல் ஆகுது. ராஜ் பகதூர் சார் வந்து ரஜினி சாரோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து ராஜ் பகதூர் வந்து அவர் தான் நீ நல்லா நடிகனாக வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டு இது பண்ணோன்னா அவர் என்றைக்குமே அவர் வந்து இப்போ கூட கூலி பட விழாவில் அவர் வந்து உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துருக்கும் போது அவர்கிட்ட சொல்லுவாராம், வந்து இல்லை சார் ரஜினி சார், என்ன சார்னு கூப்பிட்ற, முதல்ல எப்படி கூப்பிடுவேன், வாடா படம் விட அப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு வரான். ஸோ அதுதான் அந்த யதார்த்தம். அதாவது என்றைக்குமே அந்த உயரங்கள் வேறு தான். ராஜ்பகதூர் ஒரு பஸ் டிரைவராக இருந்தார், ஒரு கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒர்க் பண்ணார்.
அவர் ஒரு நிலைமையில் இருக்கார். ஆனாலுமே இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இந்தியாவே பார்த்து பிரமிக்குது, உலகமே பார்த்து பிரமிக்குதுனாலும் ஃப்ரெண்டு தான்டா அப்படின்னுவார். ஸோ இந்த ஒரிஜினல் இது இருக்குல்ல, அந்த யதார்த்தம் அதை வந்து அந்த சீனில் கன்வே பண்ணியிருப்பார். அந்த சீனில் கன்வே பண்ணிட்டு அவர் இறங்கி வரும்போது, என் தம்பிங்களை ஒரு நாள் இந்த மாதிரி கேரக்டர் ஆக்குறேன், அவங்க முன்னாடி வந்து நான் தழும்போது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்தை அப்படி சொல்லிட்டு வரும்போது, தம்பிங்க 2 பேர் வந்து படிக்கிறதுக்கு காசு கேட்குது. நிழல் ரவி ரொம்ப நல்லா நிழல் ரவி என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் பண்ணால் பயங்கரமாக ரெஜிஸ்டர் பண்ணுவார். அண்ணு அவர் அந்த ஃபங்கெல்லாம் வச்சுட்டு வருவார் நிழல் ரவியில், ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த காசு வாங்கிட்டு போகிறது சரண்ராஜ், அதுக்கப்புறம் வழக்கம் போல் அண்ணனை ஏமாத்துறது, அண்ணனை ஏமாற்றி இது பண்ணுறப்போ இவர் வந்து அந்த எந்த அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்காருங்கிறத ஒவ்வொரு சீன்லேயும் ப்ரூவ் பண்ணார். அது அடுத்த சீனில் அப்பாவுக்கு தெரியாமல் போய் பணம் வாங்கி கொடுப்பார். பணம் வாங்கி நான் அதை பிஸ்னஸ் பண்ணி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பணம் வாங்கி கொடுப்பார். பணம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க அப்பாட்ட வந்து இந்த பெல்ட்டை கொடுத்து அடிங்கப்பா அப்படின்னோடனே அவங்க அப்பா சொல்லுவார், என்னடா பண்ண, நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி கொடுத்துட்ருக்க போறியோ தெரியல அப்படின்னுவார். அது என்னன்னா, நீ என்னடா இப்படி நம்புறியாடா, இப்படி வெகுளியாக இருக்கடாங்கிற ஒரு விஷயம் சொன்னார். அப்போ சொல்ல, என்னதான் இருந்தாலும் தம்பிகளுக்கு செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு. இப்படி ஒரு படம் இப்போ வந்திருந்தா நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, சார் சூப்பர் ஸ்டார்னா ஸ்டைலு சார் அதுன்னு. பட் ராஜசேகர் சார் வந்து ஸ்டைலும் வச்சார், கதையும் வச்சார், ஆக்ஷனும் வச்சார், எல்லாமே இருந்தது. ஸோ இந்த படம் வந்து அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தர்மதுரை. ஸோ அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, வைஷ்ணவின்னு சொல்லிட்டு சௌகார் ஜானகி அவங்களோட பேத்தி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சரண்ராஜுக்கு ஒய்ஃபாக வருவாங்க. அவங்க வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க, பெரியத்தான் இந்த மாதிரி வாங்க, அவங்க சின்ன தம்பி வந்து அமெரிக்கா போகிறார் படிக்கிறதுக்கு அப்படின்னோடனே, இவர் வந்து கல்யாணத்துக்கு கூட வந்துருமாரு. கௌதமிக்கு இவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். கல்யாணம் நடந்ததுக்கப்போ கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, செந்தில் அவர் வந்து இந்த படத்தில் வந்து கௌதமிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். பாருங்கள், ஒரு காமெடி கதாபாத்திரத்தை நடிக்க வேண்டியவரை ஒரு முக்கியமான கேரக்டர் ரோலுக்கு நடிக்க வச்சுருப்பார். அப்போது செந்தில் வந்து சொல்லுவார், ஜோசியப்படி வந்து என் பொண்ணு 2ஆம் தரத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா, உடனே இவர் வந்து அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அப்புறமா நீங்கள் வந்து நீ வந்து கௌதமி தாலி கட்டலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அதையும் சரி அப்படின்வார். எல்லாத்தையும் சரிப்பா அப்படின்வார். அப்போது அந்த தம்பிங்க 2 பேர் வரும்போதில் அது வந்து ஒரு மாதிரி இங்கிலீஷில் அப்படின்னு இங்கிலீஷ் வரும்போதில், என்னப்பா இது புரியலையா அப்படின்னா, ஆனால் அது உனக்கு புரியாதுண்ணே, அப்போ விட்டுரு அப்படின்வார். புரியலண்ணே அப்படின்னு, அப்போ விட்டுரு அப்படின்னு. அவ்வளோ தூரம், அதாவது என்னென்னா இந்த பிலீஃப், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிலீஃப், அதாவது ஒருத்தரை எவ்வளோ நம்புகிறோம் அப்படிங்கிற படிக்காதவனில் வந்து அந்த ஒரு தம்பிகிட்ட காமிச்சிருப்பார். அப்போவும் அந்த சீன், அதுவும் ராஜசேகர் தான் டைரக்ட் பண்ணுது. அந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ட், அதாவது என்ன, தம்பியை படிக்க வச்சு தம்பி ஒரு தடவை திட்டிட்டு போனப்போ அப்படியே பார்த்துட்டு கண் கலங்கிட்டுல, எஸ் தேங்க்யூ அப்படின்னு போவார். அது மறக்க முடியாத சீன். அது மாதிரி இதில் வந்து டபுள் மடங்கு இருக்கும். ஸோ இவர் வந்து போனவுடனே இவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸு, தர்மதுரை ட்ரெஸ்ஸுன்னா ஸ்டில்லே அதுதான். அந்த மஞ்சள் கலர் பேண்ட்டு போட்டு, அந்த கயிறு போட்டு இறுக்கி கட்டி, கோட்டு, கண்ணாடி போட்டு, கண்ணாடியில் அந்த டேகு தொங்கும், தொப்பி ஒன்று அதில் அந்த டேகு தொங்கும், அது போட்டுட்டு வந்து நிற்கிறது, அதுதான் ஸ்டில்லு. ஸோ அது வந்து அந்த ஸ்டில்லை வந்து அவர் வரும்போது இல்லை, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள அங்கே தான் எடுத்திருப்பாங்க, ஸ்டுடியோவில் தான் எடுத்திருக்காங்க எங்கேயோ. அப்போது ஒரு சின்ன ஃபைட் சீன் ஒன்று பண்ணுவாங்க. ஃபைட் சீன் பண்ணும்போது கூட ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணுறோமே, அப்போ நம்ம கோவக்காரனாக மாறிடணும், அப்படி இல்லை. ஏண்டா இந்த தர்மதுரை தம்பி மேலே கவிக்கிறானே, இந்த தவற அப்படின்வார். டக்குன்னு ஒரு ஃபைட் வரும். ஸோ அந்த எல்லா இடத்துலையும் அந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவார் சூப்பர் ஸ்டார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனோடனே அங்கே போயிட்டு அந்த சோஃபாவில் உட்கார்ற சீன், ஐயோ, அந்த காலை மேலே தூக்கி வச்சுட்டு, என்னப்பாரு நீ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்கியிருக்க, ஏடா வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னா, நீ வரண்ணே, அப்பா கூப்பிட்டா ஏதாவது சொல்லுவார் அப்படின்னோடனே, அந்த நிழல்களை வந்து இந்த கொஞ்சம் யோசித்து பேசுவான். அது இதெல்லாம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் இவ்வளோ செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கலாம். நிழல்களை வந்து யோசிச்சு பார்ப்பாப்புல, அப்படி யோசிச்சுட்டு, என்னடா இப்போ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டா வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டேங்குதே அப்படின்வார். அப்போ சொன்னோடனே, இல்லைண்ணே நான் கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி பேச ஆரம்பாப்புல. அப்போது அவர் கேட்பார், அவர் வந்து நீ வந்து இப்போ நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கு, ஏண்டா அப்பா கொஞ்சம் கூப்பிட்டுருக்கலாமே. நிச்சயதார்த்தத்துக்கு தம்பி கூப்பிடல, எப்படி இருக்கணும், அதான் என்ன சென்ஸ். நிச்சயதார்த்தத்துக்கு தம்பி கூப்பிடல, அண்ணன் தான் படிக்க வச்சது, காசெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர் கூப்பிடல அப்படிங்கிறத கோபமாகவும் கேட்க மாட்டார், வருத்தமும் பட மாட்டார். என்னடா இது, அப்பாவை கூப்பிட்டுருக்கலாம், அவர் வந்து சந்தோஷப்பட்டுருப்பார்ல அப்படின்னு சொல்லுவார்.
அவ்வளோ ஒரு எந்த இடத்துலையுமே கோச்சுக்காத டக்குன்னு வந்துட்டுல இது பாரு ரஜதுரை, இது மாதிரி இது எல்லாமே நியாயமான வழியில் சம்பாரிச்சது தானே அப்படின்வார். அது சொன்னேன், அது ஆமாண்ணே, ஐ ஸ்வேர் ஆன் மை சைல்டு அப்படின்னு உடனே என்னப்பா இது புரியல, சரி விட்டு அப்படின்வார். அது இங்கிலீஷ் வந்து அவருக்கு புரியல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி சீன் ஒன்று வரும். இந்த பார்ட்டி சீனில் வந்து வீட்டில் வந்து அந்த பார்ட்டி வைப்பாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, ஜாலியாக அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே எல்லாம் பண்ணி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மினிஸ்டரை பார்த்தோன்னே பேசுறது அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணியிருப்பார். அது பண்ணப்போ இவரை வந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி இப்படியே கூட்டு வருவாங்க. அந்த சீன் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அப்படி தள்ளி இப்படியே கூட்டிகிட்டே வருவான். நிகழ்ச்சி இப்போ இங்கேருந்து வாணா சின்ன பெரியனை கூப்பிட்றாரு அந்த மாதிரி அண்ணன் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் வரும்போது கூட்டிகிட்டு வராரு. அதான் அந்த கண்டினியூட்டி. கூட்டிகிட்டு வரான்னு சொன்னால் அண்ணன் கொண்டே விட்டு நிகழ்ச்சி போயிட்டாப்புல. பட் அந்த ஷார்ட்டை காமிக்க மாட்டாங்க. சரண்ராஜ்கிட்ட இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது யார் இவர் அப்படின்னு நோனோ இவர் எங்கள் வீட்டில் வேலைக்காரர் இருந்தவர், அவருக்கு ஏதாவது கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குமே நினச்சி அவரை கூப்பிட்டோம். சின்ன வயசுலேருந்து படம்லாம் அதை ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அந்த கேமரா அப்படி பேன் பண்ணி சூப்பர் ஸ்டாரை காம அந்த கிளாஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ் அப்படி கட்டினா கண்ணில் கண்ணீர் வரும். ஸோ அப்படியே அழுதுகிட்டே அப்படியே பின்னாடி போ. அதாவது எவ்வளோ வருத்தம் இருக்கும். நான் வந்து என் தம்பியை எப்படியெல்லாம் படிக்க வச்சேன், எப்படியெல்லாம் எங்கள் அப்பாட்ட நான் சப்பக்கட்டு கட்டினேன். ஸோ நம்ம இவ்வளோ யதார்த்தமாக வந்திருக்கோம், நம்மளை பார்த்து வேலைக்காரன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அழுதுகிட்டே போய் நிற்கும்போது உண்மையிலே அது அந்த சீன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அவர் போய் நிற்கும்போது டப்புன்னு அந்த பேண்ட்டை குரூப்பில் ஒருத்தன் வந்து அப்படி அவுத்துட்னா வெறும் பட்டாப்பட்டி ட்ரௌசரோட அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அழுகிற சீன் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அவர் அழும்போது நமக்கு எமோஷனல் அது கனெக்ட் ஆகிடும். அதாவது எந்தெந்த அண்ணங்கள்லாம் தம்பிங்களுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அர்ப்பணித்தாங்களோ அவங்க எல்லாரும் அதை பார்த்தாங்கன்னா 2 சொட்டு கண்ணீர் விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ஸ். ஒரு மனிதனுடைய இன்னசென்ஸ் தான் வாழ்க்கையில் வந்து இந்த பூமி நல்லா இருக்குது. அது காரணம் எப்படின்னா யதார்த்தம். இந்த யதார்த்தம் தான் ரொம்ப முக்கியம். அந்த யதார்த்தத்தை அந்த படத்தில் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பார். அப்போது அந்த அழுதுகிட்டு இருக்கும்போது வைஷ்ணவி வந்து அந்த டைலாக் பேசி இப்படியே ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி அனுப்புவாங்க. ஆண் என்ன பெண் என்னன்னு ஒரு சாங் வரும். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான், நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேஷம். இந்த ஒரு பாட்டு நான் சொன்னேன் இல்லையா, படம் ஃபுல்லாக எல்லா பாட்டும் வந்து ஒருத்தர் எழுதியிருந்தார், ஆனால் ஒரு பாட்டு மட்டும் வேற ஒருத்தர் அப்படின்னு இல்லையா. இந்த பாட்டு எழுதுனது திரு கங்கை அமரன் அவர்கள். ஆக்சுவலாக இந்த டியூன் போடும்போது நான் கேள்விப்பட்ட ஒன்று, டியூன் போடும்போது ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே ராஜா சாருக்கும் கங்கை அமரன் சாருக்கும் ஏதோ ஒரு சின்ன சண்டை இருந்தது போல இருக்கு. அதை வந்து சண்டை இருந்ததில் பாட்டிலேயே காமிக்குது. அதுதான் அந்த தி கிரேட் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற எதனால் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய வேலையில் மக்களுக்கு வரக்கூடிய அந்த பாட்டில் காமிச்சது. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம் தான் அப்படின்னு சொல்லி இவர் எழுதிட்டார். நீயும் 10 மாதம் நானும் 10 மாதம் ஒன்றுக்கொன்று ஆதரவு உள்ளத்திலே ஏன் பிரிவு பொண்ணும் பொருள் போகும் வரும் அன்பு மட்டும் போவதில்லை ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லைன்னு ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு பாட்டு எழுதிட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து அந்த மாதிரி அது ஒரு ஃபீல், அந்த ஃபீல் அப்படி வந்து ஃபீல் பண்ணிட்டார் அப்படின்னாங்க. இது சும்மா கேள்விப்பட்டதா, எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில, ஆனால் வந்து எழுதிட்டாராம். அப்போ ராஜா சார் வந்து 2வது செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த வயசான கேரக்டருக்கு ஒரு பாட்டு வரும். தம்பிங்கெல்லாம் அப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை இன்னொரு பாட்டு வரும். ஆனால் இந்த பாட்டை பஞ்சு விஸ்வநாதர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் என்னென்னா ராஜா சார் எழுதுன மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. ஆக்சுவலாக என்ன, நம்பி நம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி அப்படின்னுவார். ஸோ அந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஞானினா இசை ஞானி அவர் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அந்த பாட்டு தான் 2 பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல். அந்த பாடல் பிற்காலத்தில் வந்து பெரிய ஹிட்டாச்சு. பிற்காலத்தில் ஹிட்டானது மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேஜஸில் பாடுவாங்க. அந்த பாட்டை திருப்பி தேவா சார் வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணார் விஜய் சாரோட குஷி படத்துக்காக. அதுதான் வந்து அந்த
மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. இந்த பாட்டை வந்து ஆக்சுவலாக டைட்டிலே இந்த பாட்டில் தான் போடுவாங்க. இந்த பாட்டை நெகட்டிவில் போட்டு ஃபுல்லாக நெகட்டிவில் போட்டு படம் ஃபுல்லாக இருக்கிற சீன்லாம் நெகட்டிவ் போட்டு இந்த பாட்டு போடுவாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங். இந்த சாங்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருப்பார். ஃபுல்லாக எனக்கு நடுவில் அந்த சமஸ்கிருதம் வரும். ஆசை நாகாத்திர மாதம் மோக கவிதாத்திர வாகம் படித்து படித்துன்னு இதெல்லாம் லிரிக்ஸு பார்க்குறப்போ ஒரு ஃபீலில் இருக்கும். பட் நல்லா அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த பாட்டை குறிப்பாக பாடினது கேஜே யேசுதாஸ் மற்றும் சொர்ணலதா, அவங்க 2 பேரும் பாடியிருப்பாங்க. சொர்ணலதா மேம் வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் பாட்டு. அதுக்கப்புறம் வந்து 1 2 3 4 5 6 அதே மாதிரி தான் மனோஜ் சார். அது தெரியவே தெரியாது அந்த பெப்பி சாங் அப்படிங்கிறது மனோஜ் சார் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆனந்த பெண்ணென கங்கை அம்மன், இதில் வந்து அந்த ஓப்பனிங் சாங்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சந்தைக்கு வந்த கிளி தான் ஓப்பனிங் சாங், அதுவும் எஸ்பிபி தான் பாடியிருப்பார், ஜானகியம்மா எஸ்பிபி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் அற்புதமான பாடல்கள். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு இது என்னென்னா, இந்த இன்னசென்ஸ் ஆகும்போது நடிப்பு எகெயின் ஒரு ஆக்டிங் வரும்போது இல்லை, ரஜினி சாருக்கு வந்து அந்த இளமை பருவத்தில் நிறைய டைலாக் இருக்கும். ஆனால் அந்த வயசான கேரக்டர் வரும்போது படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கடைசி ஷாட்டில் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு டைலாக் வரும். வாழ்க்கைன்னு அதுதான் தெரியுமா, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்க கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம், அதில் யாருக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்காம யாரையும் ஏமாத்தாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொன்னார். இது என்னைக்கு உனக்கு புரியுதோ அன்னைக்கு என்ன வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவ்வளோ தான் டைலாகே கிடையாது. இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துடும். ஜெயிலுக்கு போகிறதுனா என்னென்னா, இவர் அந்த ஆனந்த பெண்ணென சாங் முடிஞ்சோன்னா இவர் வந்து ஆமாம் தம்பி இப்படி சொல்லிட்டாங்க, நான் போகிறேம்மா, நான் பட்டணத்துக்கே வந்துடக்கூடாதுண்ணா. ஆக்சுவலாக என்னென்னா, அவர் பட்டணத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்போ இல்லை நம்ம அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ இவர் கிராமத்தில் இருந்தாலே சந்தோஷமாக வந்திருப்பாரேன்னு. தட் இஸ் ஆக்டிங். அந்த கேரக்டரில் அது நான் பட்டணத்துக்கே வந்துடக்கூடாதுமா, அது தப்பிட்டேன், அப்பா எவ்வளோ சொன்னார், எங்களோ மனசு சரியில்லை, நான் போய் அப்பா பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னார். அது சொன்ன உடனே இவர் வந்து இந்த இடத்துல வயசு வந்து இல்லை தான் நீங்கள் இப்போ போங்க, நான் காலையில் போங்க, இப்போ ராத்திரி நேரத்தில் எங்கே போவீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு. வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் வரும். சரண்ராஜ் நிழகர் இருப்பான், நிழகர் வந்து குத்திடுவார். ஒருத்தனை கத்தி எடுத்து குத்தினோடனே தொழில் போட்டியில் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு வழக்கம் போல் ஒரு மசாலா இருக்கிறது. ரஜினி சார் வந்து தூக்கத்தில் அப்படி வந்து பார்ப்பார், ஒன்றுமே இருக்காது. தூக்கத்தில் வந்து ஐயோ என்னப்பா இது குத்திட்ட அப்படின்னு. அங்கே கூட அந்த ஆக்ஷன் வரணும், ரஜினி சார் அந்த ஃபைட்டுக்கு வரணும். இந்த ஃபைட்டுக்கு நீங்கள் இல்லை, ஃபைட்டு முடிஞ்சோன்னே நீங்கள் வரீங்க, கதைக்கு ஏற்றுக்கணும். அப்படி வரார், ஃபைட்டு முடிஞ்சோன்னு வர வந்தோன்னே என்னப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது போலீஸ் வந்து வரும்போது இவர் கையில் கத்தியை கொடுத்தோன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடும். அரெஸ்ட் பண்ணி இப்போ என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு டயலமாலே தான் இருப்பார். போனதுக்கப்புறம் இவர் குழந்தை பிறக்கும், இவர் குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைய பார்க்க முடியாது, ஒரே ஒரு தடவை அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு வரும்போது தூக்கி கொஞ்சம் அவள் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா இறந்துருவார். அவங்க அப்பாவை வந்து இவங்க சொத்தெல்லாம் பறிச்சிருவாங்க, சொத்தெல்லாம் பறிச்சிடும், அவங்க அப்பா இறந்துருவார். அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஜெயிலேருந்து வெளில வரதுக்கு முன்னாடி பார்த்தா இவருடைய பையன் வந்து கொஞ்சம் வளர்ந்து வரவன், 7 வருஷம் அவர் கலங்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் வளர்ந்து வரும்போது நிழல் ரவி எங்கேயோ பார்த்தோன்னா, நிழல் ரவி பார்த்து நாயை விட்டு துரத்தி விட்டோன்னா அந்த பையனும் ஆக்சிடென்ட் எடுத்துக்குவோம். ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும், பயங்கர பேத்தட்டிக்காக இருக்கும். அப்போ வந்து ரஜினி வந்து கௌதமியை தேடி வருவார். அந்த வரும்போது அந்த டயலாக் வரும். பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேங்க, நான் நல்லா இருக்கேன், என் ஃப்ரெண்ட் நல்லா தான் வச்சுக்கிறான் அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு பெத்த அப்பாவோ நான் பெத்த பிள்ளையோ என் மூஞ்சினை முடிக்கிறதுக்கே வேணாம்னு நடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்வார். பயங்கரமாக எமோஷ்னலாக நடிக்கிறது, சூப்பர் ஸ்டார் நடிக்கிற ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப யதார்த்தமாக, ரொம்பவும் அழுக கிடையாது, அவ்வளோ அழமாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க அவ்வளோதான் அழுவாங்க. வீட்டில் ஒரு காமன் மேன் அவ்வளோதான் அழ முடியும். ரொம்ப ஓன்னு அப்படி நம்ம எக்ஸாஜரேட் பண்ண முடியாது. போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் வரும். பார்வதி, இதுவரைக்கும் நீ பார்த்த தர்மன் வேற, இனி நீ பார்க்க போகிற தர்மனே வேற. எப்படி தர்மன் வேற, தர்மனே வேற, அப்படி அந்த 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 மாடுலேஷன்,
அது கொடுத்து ஒரு ஃபைட்டு வரும். ஃபைட்டு வந்தோடனே அங்கே போயிட்டு அவர் கொண்டுலாம் நினைக்கும் போது வைஷ்ணவி வந்து வேணாம் தான், நீங்கள் மட்டும் கொண்டுறீங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் வந்து எப்படியா உதவி செய்யணும், நான் அவரோட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தாலி எடுத்துட்டு காமிச்சோன்னே அப்படி பார்த்துட்டு அது சொல்கிறார், அதான் ஆக்ஷன். ஒன்றுமே அங்கேயும் டைலாகே கிடையாது அப்படின்ட்டு அவளுக்கு இவளுக்காக விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்கள் 2 பேருக்கும் எனக்கும் அப்படின்னு கை எடுத்துட்டு மேலே கும்பிடுவேன். நான் ஷாட்டு. அது பார்க்குறப்ப அது எலிவேஷன். ஒரு சீன் அப்படி எடுக்கிறத விட இல்லை, அந்த சீனை எடுத்துட்டு அதுக்கு ராஜா சார் ஒரு எலிவேஷன் ஒன்று கொடுத்துருப்பார் மியூசிக்கில். அதை அப்படி தூக்கி அப்படி நிறுத்துவார் அந்த மியூசிக்கை. அப்படியே அந்த இடம் உலிக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு இன்னசென்ட்டாக ஒரு அண்ணனை இப்படி ஏமாத்திட்டீங்களடா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் மனசில் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகிடும். அந்த ஷாட் வெளியில் வருவார். அப்படி போயிட்டு டைம் கரண்ட் பீரியடுக்கு வருவான். கரண்ட் பீரியடுக்கு வந்தால் அந்த வயசான கட்டப்பில் டக்குன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அங்கேருந்து அந்த பிஜிஎம் ஆரம்பிக்கும். அந்த பிஜிஎம் இப்படி ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சிங்க வந்து அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, நீங்கள் பாட்டு வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பாட்டு சாங்கு. அந்த சாங் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் காட்சியில் தான் அந்த ஃபைட்டு. மறுபடியும் போய் நான் ஆரம்பத்தில் ஒரு சீன் சொன்னேன்ல, அந்த சேர்லேருந்து எந்திரிக்கிற ஷாட், என்னப்பா இது வரைக்கும் தான் வந்தது, கட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 2வது டைம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஷாட் நல்லா இருந்தோன்னா 2 இடத்துல அதை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஷாட் யூஸ் பண்ண, அப்போல்லாம் ஒரு ஃபிலிம் ரோலில் எடுத்ததை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஃபிலிம் ரோலில் எடுத்தது வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தப்போ ஆஃப் கட்டாக இருந்தது, அதை ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு வச்சுட்டாங்க. 2வது திருப்பி எடுக்கும்போது வேரியேஷன், சார் அதே ஷாட்டை திருப்பி எடுத்துங்க, இல்லை இப்போ நான் வேரியேஷன் தெளிவாகவே சொல்லலாம். ஏன்னா இப்போ கேமரா கரெக்டாக இப்படி வச்சு எல்லோரும் எந்திரிக்கும் போது டில் பண்ணி கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் அப்படி காமிப்பாங்க. அப்படி நிற்பார். ஆக்சுவலாக ரஜினி சாருக்கு லோ ஆங்கிள் செமையாக இருக்கும். அதில் லோ ஆங்கிள் வந்து இப்படி நிற்கும் போதே அப்படி செமையாக இருக்கும். அப்படி நடந்து வர ஷாட், அந்த சேர்லேருந்து எந்திரிக்கிறது. அப்போ இந்த சேர்லேருந்து எந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு டு லெஃப்ட்டு கண்ணு திருப்புறது. வாசல் இங்கே இருக்குது, ஸோ அதனால் யாராது அப்படின்னு சொன்னோன்னா அப்படி திரும்புவார், இந்த கண்ணு திரும்பும். லாஸ்ட் சீனில் வந்து கௌதமி கேட்பாங்க, யாருக்காக இல்லைனாலும் நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஒரே கண் எக்ஸ்ப்ரெஷனில் தெரிஞ்சிடும், ஆமாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சுருக்கேன், எனக்காக நீ நிறைய இழந்திருக்கேன், இவ்வளோ விஷயம் இருக்குது, சரியோ தப்போ அவள் கேட்டதுக்காகவாவது ஒன்று செய்யணும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த கண் இப்படி லைட்டாக அப்படி திரும்பும். மாஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கண் ஷாட்டை பில்லா படத்தில் காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த பில்லாவை நடிக்க வந்தவர்கிட்ட வந்து உட்காரும்போது ஆர்எஸ் பண்ணவர் வந்து ஞாபகப்படுத்திப்பார், நீதான் பில்லா அப்படின்னுவார். அப்போ வந்து இந்த கண்ணுடைய பார்வை வந்து மாறுறது, அந்த ஐபால் ரொட்டேஷன், அது ரொம்ப ரொம்ப அழகாக படமாகியிருப்பார். ஸோ அந்த இடத்துல அப்படி வந்துட்டு அப்படி வெளில வந்து அந்த ஃபைட் ஆரம்பிக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இஸ் ஆஸ் soon as ஒரு ஒரு ரெகுலர் ஃபைட் தான். அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த ரெகுலர் ஃபைட்டாக. கடைசியாக எல்லோரும் ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிற மாதிரி தண்ணியில் குதிச்சுட்டு வெளில வரும்போது அந்த டைலாக், வெரி வெரி சிம்பிளி மேட் ஃபிலிம். அப்போது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் என்ன ஓட்டம் ஓடிச்சு. இந்த படம் வந்து ரொம்ப அருமையான ஒரு படம். ஆனால் அவ்வளோ தூரம் ரசித்து சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து லவ் பண்ணி எடுத்த ராஜசேகர் அவர்கள் இந்த படத்துடைய 100th டே ஃபங்க்ஷன், அந்த 100வது நாள் ஃபங்க்ஷன் அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அது ஒன்று தான் பயங்கரமான ஒரு வருத்தம். ராஜசேகர் அவர்கள் மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இன்னும் பல நல்ல திரைப்படங்கள் கொடுத்துருப்பார். 91க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரேஷ் கிருஷ்ணா வந்துட்டார். சுரேஷ் கிருஷ்ணா அதே மாதிரி தான் ரொம்ப நல்ல படங்கள்லாம் கொடுத்தாரு. ராஜசேகர் தான் இன்னொரு போட்டி இருந்திருக்கும் எங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு. இன்னும் நிறைய படங்கள் நடிப்புக்கும் ஈக்குவலாக, வெறும் ஸ்டைல் மட்டும் இல்லை, கதை நடிப்பு அதுக்கு ஈக்குவலாக ஒரு படம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு நல்ல இயக்குனரை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். பட் அவருடைய படைப்புகள் என்றைக்குமே இறக்கலை. அவருடைய படைப்புகள் இன்றைக்கும் நம்மளை கண் கலங்க வைக்குது. தர்மதுரை படம் பார்த்துட்டு நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன். அது அவர் இறந்ததுக்காகவா இல்லை இந்த படத்துடைய அவருடைய படைப்புகளுக்காகவா அப்படிங்கிறது என்னுடைய மனசில் இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்கும் போது பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். இதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒரு நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம். யார் ஃபேனாக இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு நான் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்.
வழக்கம் போல தான் நான் ஏதாவது விட்டுருப்பேன், கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் தெரிவிங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய சொல்கிறாங்க, சார் நீங்கள் அந்த டைலாக் விட்டீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்தளவுக்கு ரசித்து நீங்கள்லாம் சினிமாவை பார்த்துருக்கா, த மோஸ்ட் பிளெஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்வாங்கல்ல, ரொம்ப ரசித்து சில திரைப்படங்களை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இந்த திரைப்படங்கள்லாம் அவ்வளோ அருமையான படங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை பற்றி எனக்கு சொல்லணும்னு ஆசை, கண்டிப்பாக சொல்லுவேன். தொடர்ந்து பாருங்கள், திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.